அம்மா, தர்மம் பண்ணுங்கம்மா. ஐயா, கொஞ்சம் தர்மம் பண்ணுங்க ஐயா. அக்கா, அங்கே பாருங்களேன், கையில் குழந்தைய வச்சுட்டு இந்த வெயிலில் எப்படி பிச்சை எடுத்துட்டு வருதுன்னு. வயசானவங்களா இருக்கிறாங்க, இவங்க கையில் குழந்தை இருக்கு. அம்மா, தர்மம் பண்ணுங்கம்மா. ஏம்மா, வெயிலில் இந்த குழந்தைய வச்சு நீ பிச்சை எடுக்கிறீங்களே, குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போதுமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. அம்மா கொஞ்சம் நில்லுங்க. எனக்கு குழந்தை இல்லை, நீங்கள் இந்த குழந்தைய வச்சுன்னு கஷ்டப்படுறீங்க. இந்த குழந்தைய என்கிட்ட குத்துருங்களாம், நான் வளர்த்துக்கிறேன். அடப்போம்மா, என்கிட்ட பணம் தான் இல்லையே தவிர பாசெல்லாம் நிறையா இருக்குதுமா. என் பிள்ளைய நான் பார்த்துக்கோம்மா. இந்த பிள்ளைய பார்த்த பிறகு தான் எனக்கு வாழணுன்ற ஆசையாக வந்தது. வந்துட்டாளுங்க பிள்ளைய கேட்கறதுக்கு. அக்கா, என்னக்கா நீங்கள் பிச்சைக்காரிக்கிட்டலாம் குழந்தைய கேட்டு அசிங்கப்படுறீங்க? அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் குழந்தையோடைய அருமை. அதான் மனசில் இருந்ததை உடனே கேட்டுட்டேன். நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்கக்கா, அந்த குழந்தை முதல்ல அவங்க குழந்தையே கிடையாது. என்ன சொல்கிற? அது அவங்க குழந்தை இல்லையா? இல்லை, அது ஒரு பைத்தியக்காரி பெத்து போட்டு செத்து போச்சு. அதை தூக்கி வச்சு இந்த அம்மா வளர்த்துட்ருக்குது. அப்படியா? அக்கா, வாங்க போகலாம். கலை கலை என்னங்கடி, நீங்கள் என் தங்கம்மா, என் வைரம்மா, என் செல்லம்மா, என் பட்டாண்டி பட்டுக்கிட்டே. எனக்கு அந்த குழந்தை வேணுங்க. அது அவங்க குழந்தைம்மா. அது அவங்க எவ்வளோ ஆசையாக கொஞ்சிறாங்க பாரு. அவங்கள அந்த குழந்தை பிரிக்க சொல்கிறேன். அது அனாதை குழந்தைங்க, அவங்களுக்கும் வயசாகிடுதுல்ல, அதை எப்படி வளர்க்க முடியும் அவங்களால? அப்படியே சொல்கிற? ஆமாங்க. சரி, அந்த குழந்தைக்கு நல்ல லைஃப் நம்மளால மட்டும்தாங்க கொடுக்க முடியும், அவங்களால கொடுக்க முடியாதுங்க. பாவம், அதுவே அனாதை குழந்தை. ஏம்மா அதுக்கு அவங்களையே கூப்பிட்டு வந்து நம்ம வீட்டோட வச்சிங்கன்னா என்ன? நம்ம வீட்டில் நாங்கள் வசதியாக இல்லை, நம்ம பார்த்துக்கிறது. அந்த பாசம் பார்த்தீங்கன்னா முழுக்க என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அவங்க பக்கத்தில் இருந்தாக்கா குழந்தையோடைய பாசம் பிரியும். அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்க. அந்த குழந்தை அந்த பிச்சைக்காரிக்கிட்ட இருந்தால் எடுத்து வளர்த்தோன்னு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா குழந்தையோடைய மனசு பாதிக்கும். முழுக்க நம்ம பிள்ளையாவே வளரணுன்னாக்கா அது அவங்களுக்கு தெரியாமல் தான் எடுத்துன்னு வந்து வளர்க்கணும். நீ சொல்கிறதும் சரிதாம்மா. சரி, நான் இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். போய் சாப்பிட்லாம் வா. என் பிள்ளைய காணுமே, என் பிள்ளைய காணுமே, என் பிள்ளைய காணுமே. யாராவது பார்த்தீங்களா? என் பிள்ளைய காணுமே. இங்கே தானே படுக்க வச்சுருந்தேன். என் பிள்ளைய காணுமே. அம்மா அம்மா, யாராவது என் பிள்ளைய பார்த்தீங்களாம்மா? அம்மா அம்மா, என் பிள்ளைய பார்த்தீங்களாம்மா? அம்மா, என் பிள்ளை இங்கே தாம்மா வச்சுருந்தேன். என் பிள்ளைய பார்த்தீங்களாம்மா? என் பிள்ளைய பார்த்தீங்களாம்மா? நாங்களாம் பார்க்கலாமா? சொல்லுங்கம்மா. அம்மா, பிள்ளைய பார்த்தீங்களாம்மா? பிள்ளைய பார்த்தீங்களாம்மா? யாரும் சொல்ல மாட்டேன்றாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளை காணாமே, என் பிள்ளை காணாமே, பிள்ளை காணாமே. என் பிள்ளைய பார்த்தீங்களா? என் பிள்ளைய பார்த்தீங்களா? என் பிள்ளைய பார்த்தீங்களா? என் பிள்ளை காணாமே, என்ன பண்ணுவேன்? என்
இலை இந்தா நீ கேட்ட ஏங்க குழந்தைய நீங்கள் தூக்கின்னு வந்துட்டீங்களா? அவங்க குழந்தைய காணான்னு தேடி நிற்கிறாங்கங்க. ஐயோ செல்லம், அப்பா நான் உன்னை அவங்கக்கிட்ட இருந்து காவந்து பண்ணிட்டேன்டி. நான் உன்னை ராஜாவாட்ட நான் வளர்க்குறேன்டி. நீ இனிமே கஷ்டப்பட தேவையில்ல. வெயில் எல்லாம் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டன்றத என்னால் கண் கொண்டு பார்க்க முடியலடி. நீ என்கிட்டே வந்துட்ட. ஏங்க ரொம்ப சந்தோஷங்க. அம்மா என் பிள்ளைய பார்த்தீங்களாம்மா? என் பிள்ளை இங்கே தாம்மா வச்சுருந்தேன். என் பிள்ளைய பார்த்துருந்தா சொல்லுங்கம்மா. யாராவது தூக்கி போனாங்களா சொல்லுங்கம்மா. ஐயோ பார்த்தீங்களா? இல்லைம்மா நாங்கள் எதுவும் பார்க்கலம்மா. யாராவது தூக்கிட்டு போனாங்க இல்லைம்மா பார்க்கல, நாங்கள் எதுவும் பார்க்கல. யாருமே பார்க்கலன்றாங்களே. நான் என் பிள்ளை கிளம்பியாம்மா தாயே என் பிள்ளைய பார்த்தியாம்மா? யாரும்மா? எந்த பிள்ளைம்மா? என் பிள்ளைய அங்கே வச்சிருந்தம்மா. என் பிள்ளைய காணோம்மா. நான் எல்லா இடத்துலையும் தேடுறேன், காணோம்மா. எனக்கு எதுவும் தெரியாதுமா. யாராவது எடுத்து போனாங்களாம்மா? நான் யாரையும் பார்க்கலம்மா. நான் ஐயோ யாருமே இல்லைன்றாங்களே. நான் என்ன பண்ணுவேன் தெரியும். என் பிள்ளைய பார்த்தீங்களாம்மா? பார்க்கலையாம்மா? வச்சிருந்தேன். பார்க்கலையாம்மா? ஐயோ என் பிள்ளை யாருமே பார்க்கல சொல்றாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? குழந்தை காணாங்கானான்றாங்களே, போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல. அவங்களே குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க. அவங்க எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? குழந்தைய திரும்பி விற்றுப்புட்டு காணாங்கானன்னு பொய் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்பினா நாம் தான் முட்டாள். போங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்கள். அக்கா உனக்கு விஷயம் தெரியுமா? அக்கா அக்கா இந்த குழந்தைய காணாந்தா அந்த கிழவி அங்கே அழுதுட்டு இருக்குது. இந்த குழந்தை எப்படி இங்கே வந்தது? மாமா தூக்கின்னு வந்து கொடுத்தாங்க. ஐயோ இனிமேல் இது நம்ம குழந்தை தான், நம்ம சந்தோஷமாக வளர்க்கலாம். பாவம் அந்த கிழவி அங்கே அழுதுட்டு இருக்குது. ஆமாம் இது ஏன் அழுதுகிட்டே இருக்கு? சமாதானப்படுத்தமா நீ மாட்டி நிற்கிற? குழந்தை கிடைச்ச சந்தோஷத்துல நான் இருக்கிறேன். குழந்தைன்னா கொஞ்சம் அழத்தானே செய்யும். சரி காட்டு, நான் கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்துறேன். செல்லல்ல என்னடா ஏண்டா அழுவுறீங்க? என் பிள்ளைய காணாமே. என் பிள்ளை நான் இல்லாமல் சாப்பிடாதே. என் பிள்ளைய யார் தூக்கி போனாங்களோ தெரியலையே. எங்கேருந்து கஷ்டப்படுதோ. என்னை விட்டு யாருக்கிட்டையும் இருக்காதே என் பிள்ளை. நீ இல்லாமல் இந்த உலகமே இருண்டு போச்சே எனக்கு. இருக்கா இந்த பாட்டு என்ன பண்ணுதுன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மாசம் சுமந்து பெத்த பத்தரை மாத்து தங்கமே, பட்டினியோடு பாவி மக வளர்த்தெடுத்த நெஞ்சமே. பத்து மாசம் சுமந்து பெத்த பத்தரை மாத்து தங்கமே, பட்டினியோடு பாவி மக வளர்த்தெடுத்த நெஞ்சமே. மேகங்கள் ஒன்று சேர்ந்தாலும் சூரியனை தொட முடியாது. சோகங்கள் வந்து நேர்ந்தாலும் அன்பிற்கே தடை கிடையாது. 10 மாசம் சுமந்து பெத்த பத்தரை மாத்து தங்கமே, பட்டினியோடு பாவி மக வளர்த்தெடுத்த நெஞ்சமே. சொத்து பத்து என கொட்டியே கிடந்தும் பாசம் மட்டும் இங்கு தொழுவானும். சொந்த பந்தம் ரெண்டும் ஒன்ன விட்டு ஒன்னு பிரித்து வைத்தது பெரும் பாவம். பிச்சை எடுத்து தீர்ந்த போதிலும் நெஞ்செஞ்சில பாரமில்ல. பிஞ்சு மனச தொலைத்த நான்
எந்த தெய்வத்தின் தேரோட்டம் 10 மாசம் சுமந்து பெத்த பத்தரை மாத்து தங்கமே பட்டினியோடு பாவி மக வளர்த்தெடுத்த நெஞ்சமே இந்த பாச போராட்டம் அந்த வீதியின் வெள்ளோட்டம் இந்த பாச போராட்டம் எந்த தெய்வத்தின் தேரோட்டம் நம்ம வேணா குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாமா? விட்டுடலாங்க்கா. ஆனால் இப்போ வேணாம், கும்பலாக இருக்கு. இப்போ போனால் நாம் தானே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் கும்பல்லாம் கலைஞ்ச உடனே அப்புறமா கொண்டு போய் விட்டு வந்துடலாம். ஏன்னா இந்த குழந்தை நம்மக்கிட்ட இவ்வளவு அவஸ்தைப்படுறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுனாக்கா நான் வருது, நம்ம கொண்டு போய் விட்டுடலாம். நானும் காலையிலேருந்து சமாதானப்படுத்தி பார்க்குறேன், சமாதானமே ஆக மாட்டுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழுவாதப்பா அழுவாதப்பா, நான் உன்னை கொண்டு போய் விட்டுறேன்பா, நீ அழுவாதப்பா. செல்லமே நீ அழுவாதப்பா. செல்லமே நீ அவங்க பிள்ளை தான்பா, என் பிள்ளை இல்லைப்பா, உன்னை கொண்டு போய் விட்டுறேன்பா, நீ அழுவாதப்பா. கேட்டு பார்த்தேனே, நான் எப்படி கண்டுபிடிக்க போடணும்? என் புள்ள நான் இல்லாத சாப்பிடாதே. என்ன பண்ணணும் தெரியல. புள்ளைய காணாமே, என் புள்ள இல்லாத நான் எப்படி வாழ போறணும்? என் புள்ளைய காணாமே, என் புள்ளைய அக்கா அக்கா, அந்த கழுவிக்கு ஏதோ ஆயிடுச்சு பழகுது. கும்பலும் இல்லை, வாங்க சீக்கிரம் போய் விட்டு வந்துடுவோம். அக்கா அக்கா, இங்கே நில்லுங்க, நான் கொஞ்சம் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். அக்கா அக்கா, சீக்கிரம் வா வா, போ, நான் இங்கே நின்று யாரும் வராமல் பார்த்துக்கிறேன். நீ போய் குழந்தைய விட்டுட்டு வந்துரு. நிக்காத, வா வா. என் புள்ள கச்சிட்டு, என் புள்ள கச்சிட்டுமா, என் புள்ள கச்சிட்டு, என் புள்ள கச்சிட்டுமா. எங்கடா போயிருந்தீங்க? இந்த அம்மா இல்லாமல் எப்படிடா இருக்க முடிஞ்சுது உங்களுக்கு? செல்லம் அழுதுங்களாடி, நான் இல்லாமல் அழுதுங்க இருந்துங்களாடி? சாப்பிட்டீங்களாடி? நான் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டு மாட்டீங்கடி. அம்மா அம்மா, என் புள்ள கச்சிட்டுமா. ஐயா என் புள்ள கச்சிட்டு, என் புள்ள கச்சிட்டு, என் பிள்ளை காய்ச்சிட்டு, என் பிள்ளை காய்ச்சிட்டுப்பா, என் பிள்ளை காய்ச்சிட்டு. கடவுளே, என் பிள்ளை என் கண்ணில் காட்டிட்டப்பா. கடவுளே, என் பிள்ளைய என் கண்ணில் காட்டிட்டப்பா. எனக்கு இது போதும்பா எனக்கு. கலை, ஏம்மா குழந்தைய கொடுத்துட்ட? அது நம்ம குழந்தை இல்லைங்க, அது அவங்க குழந்தை தாங்க. அவங்க அந்த குழந்தை இல்லாமல் படுற அவஸ்தையை என்னால் பார்க்கவே முடியலங்க. நான் ஒரு கஷ்டத்தில் கேட்டுட்டேன் குழந்தை வேணும்னு. ஆனால் அந்த குழந்தை இல்லாமல் அவங்க எவ்வளவு அவஸ்தைப்பட்டாங்கன்னு காலையிலேருந்து என்னால் கண் கொண்டு பார்க்கவே முடியலங்க என்னால். அது அவங்க குழந்தை தாங்க, அவங்களே வளர்த்துக்கிட்டுங்க. நமக்கு அந்த குழந்தை வேணாங்க. நமக்கு குழந்தை வேணும்னா நம்ம ஆசிரமத்துலேருந்தே குழந்தை தத்தெடுத்து வாழ்த்துக்கலாங்க. சரி.
வாசப்படியே செய்யலாம். வா. இந்தாங்கடி சாப்பிடுங்கடி. காலையில் இருந்து ஒன்றுமே சாப்பிட்டுருக்க மாட்டேங்கடி. ரொம்ப சாப்பிடுங்கடி. இப்போ தாண்டி அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்குது. சாப்பிடுங்கடி. நல்லா இருக்குதா? சாப்பிடுங்கடி. ரொம்ப சாப்பிடுங்கடி என் செல்லம். காலையிலேருந்து எங்கே கஷ்டப்பட்டதோ புள்ள. சுமந்து பெத்த பத்தரை மாத்து தங்கமே, பட்டினியோடு பாவி மக வளர்த்தெடுத்த நெஞ்சமே. 10 மாசம் சுமந்து